திஸ் இஸ் வெங்கட் வக்கவேண்டாக்கம் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் வீடியோ ஆரம்பிக்கலாம். தெர் இஸ் நோ ரெக்வஸ்ட் ஃபார் லைக் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா இது மனசில் எனக்கு என்ன தோணுச்சோ ஏதோ ஷேர் பண்ணால் யாரோ ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி ஷேர் பண்ணுறேன். ஸோ தெர் இஸ் நோ அஜெண்டா பேசிக்லி இன் திஸ் வீடியோ. இன்ட்ரோ மச்சல்லாம் திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக அதை மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். கன்சல்ட்டிங் ஃபீ மாடல் உங்களுக்கு பிடிக்கலன்னா மெசேஜ் பண்ணாமல் இருந்துருங்க. அது ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எனக்கும் என்னோட டைம் கன்சியூம் ஆகாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் என்ன பிடிக்கும். ஹேவிங் செட் தட், எங்கள் அம்மாவுக்கு 3-4 டேஸாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ வி ஆர் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் டு த ஹாஸ்பிட்டல். நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னுமே நான் கொஞ்சம் பார்த்தே தான் இருக்கிறேன். இன்னும் வி ஆர் ஸ்டில் விசிட்டிங் ஹாஸ்பிட்டல். பட் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகும்போது ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்துட்டு நான் என்னென்ன நடக்குதுன்னு நான் அப்சர்வ் பண்ணுவேன். எஸ்பெஷலி நான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அஃப்கோர்ஸ் திஸ் சவுண்ட்ஸ் லைக் எ பிஸ்னஸ், பட் இது ரொம்ப ஃபிலாசபிக்கல் ஆயிடுவோம். ஏன்னா நிறைய பேரோட ஹெல்த் செட்பேக்கோட ஸ்டோரி கேட்போம். கொஞ்சம் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் போய் நான் 50 லட்சம் செலவு பண்ணிட்டேன்பாங்க ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணிட்டு. ஸோ அதனால நான் ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய ஸ்டோரி என்னன்னு பார்ப்பேன் நான். நீங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு சுட் பி அ கைண்ட் ஆஃப் 3 to 4 year ஓல்ட் சைல்டு, ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து அந்த குழந்தை கொஞ்சம் முடியல, அதனால அட்மிஷன் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. இந்த நர்ஸ் வந்து டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க போல். அப்போ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கிளைம் இருந்தால் எழுதுங்கன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு அது தெரியல. கிளைம்னா என்ன, என்ன கிளைம் இருந்தால் எழுதுங்கன்னா புரியல அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் நான் அதுக்குள்ளே அந்த நர்ஸ் வெளியில் போட்டேன். நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைம் தான் அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, நமக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவும் அந்த ஃபார்மில் அதெல்லாம் சும்மா நார்மலாக அப்படி ஃபில் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வென் ஐ ரியலைஸ்ட் ஏன் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. லாஜிக்கலி இப்படி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, பட் இன்டெப்த் நாலேஜ் இருக்காது. அவங்க கேட்கறது கூட நம்ம தப்பாக சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறவர் ஹஸ்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இப்போ இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அதாவது ஒரு 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 ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க இந்த இந்த நாலேஜும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது 2 year வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணும்போது கேட்கலாம். ஆனால் அந்த டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் வாங்கி, இப்போ கன்சல்ட்டிங் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் வாங்கிட்டு அந்த டேட்டாவும் சொல்லி தானே வாங்க முடியும். ஸோ இது தெரியாத போது எனக்கு இந்த மாதிரி ரேண்டம் கால் வரும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி எஜுகேட்டடாக இருக்கவங்களுக்கு இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஐ வில் கெட் இன் டு திஸ் ஸ்டோரி. பட் இந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஹேவிங் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் யங் அண்ட் ஓல்டு நிறைய பேர் வரதை பார்த்துனால இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். த ஃபர்ஸ்ட் திங் இஸ், எந்த டிஸ்க்ளைமரும் இதுக்கு படிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ வில் ஜஸ்ட் கெட் இன் டு த வீடியோ டைரக்ட்லி. ஓகே, நீங்கள் வந்து லெட்ஸ் சே யூ ஆர் இன் 20s 30s 40s இருக்கவங்க கூட ஃபுட்டின்னு சொல்லிட்டு நிறைய மல்டிபிள் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் ட்ராவல் பண்ணி விரும்பி சாப்பிட்றீங்க. நான் அது தப்பே சொல்ல. ஆனால் நீங்கள் வந்து மனசில் வந்து இன்னொரு இதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த ஹேர்பல் ரெமெடி அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஜிஞ்சர் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்கள் அம்மா காலையில் நான் டீ போடும்போது கொஞ்சம் ஒரு குட்டி ஜிஞ்சர் எடுத்து அதை அந்த மேலே இருக்க தோலை ஸ்லைஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அதை தான் நான் எங்கள் அம்மா கொடுப்பேன். நானும் தான் குடிப்பேன். அப்புறம் எங்கள் அம்மாக்கும் அக்காவுக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறனால எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபெனுக்ரிக் வெந்தயம் நான் சும்மா அதை ஊற வச்சு சாப்பிட்ணும் சொல்ல, நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். நான் சும்மா எடுத்து வாயில் போட்டுருவேன் நான். ஸோ இது எதுக்குன்னா, ஐ எம் அஸ்யூமிங் தட் இட் இஸ் கோன் டு ஹெல்ப் மீ. எனக்கு வந்து இதில் போய் நான் ரொம்ப டீப்பாக போய் இதில் என்ன பெனிஃபிட்ஸுங்கிறது வேற. பட் நம்ம என்னென்னமோ சாப்பிட்றோம். நம்ம அல்டர்னேட்டிவாக ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் சாப்பிட்டுக்கணும்னு நினைங்க. இந்த ஜிஞ்சர் இதெல்லாம் விட்டுருங்க. நீங்களும் உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். இப்போ நான் ஜிஞ்சர்னு சொல்கிறேன், இதுலேயே ஓவராக கன்சியூம் பண்ணிங்கன்னா அசிடிட்டி வரலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ எல்லாத்துலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஃபுட்டியாக இருந்து விரும்பி சாப்பிட்றவங்க அல்டர்னேட்டிவாக ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எதை நம்ம சாப்பிட்லாங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இப்போ நான் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கன்சியூம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து போமோக்ரோனட் ஜூஸ் குடித்தா நல்லது, அப்போ அதை கன்சியூம் பண்ணுங்கள்.
அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டியாக இருக்கிறது வேற, டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது வேற, ஹெல்த்துக்காக சாப்பிட்றது வேற. ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ரெக்வஸ்ட் டு எனி ஒன் இன் 20s 30s and 40s who claim that they are foodie. ஓகே, செகண்ட்லி, above 45 இது வந்து நம்பர்ஸுக்கும் ஹெல்த் ஸ்டேட்டஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி பார்த்தா பிறந்து மூணு மாதத்தில் ஒரு சில சில்ட்ரனுக்கு ஹார்ட்லேயோ லிவர்லேயோ இஷ்யூஸ் வருது, பிகாஸ் ஜெனட்டிக் ரீசன்னால. கரெக்டாக? பட் இருந்தாலுமே நம்ம ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 40-45ங்கும் போது ஐ திங்க் யூ ஷுட் பி மோர் கான்சியஸ் அபவுட் வாட் யூ ஆர் ஹேவிங். உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை நீங்களே மானிட்டர் பண்ணுங்கள். ஒரு அதில் எல்லாம் மொத்தமாக மாற்ற முடியாது, ஒரு மைனர் ட்வீக்ஸை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, இந்த ஏஜுக்கு மேலே நம்ம இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் 45 வயசு 40-45 மேலே டேஸ்ட்டாக தான் சாப்பிட்ணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காதிங்க. ஒரு சில நேரம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணுன்னு நினைங்க. இது வந்து மை ரெக்வஸ்ட் ஃபார் எனி ஒன் எபோவ் 45. 60 மீட்டில் மேலே விட்டோன்னா இந்த மாதிரி 90% ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் லைக் திஸ். டேஸ்ட்டாகவே வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் டொமைனில் இருக்கிற எங்கே இருக்கவங்க கூட தே பாஸ்ட்வேன்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் பாஸ்ட்வே, ஏதோ ஒன்று சைல்டுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும், ஏதோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 60 வயசுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு டேவும் போனஸ் தான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த டைமில் கம்ப்ளீட்லி கிவ் அப். அட்லீஸ்ட் நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, கிவ் அப் யுவர் அடிக்ஷன் ஃபார் டேஸ்ட். ஏதோ நம்ம வந்து வாழ்கிறதுக்கு சாப்பிட்டா போடும்னு நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இது பண்ண முடியாது, பட் இருந்தாலும் அதுக்கான முயற்சிகளாவது எடுங்க. ஸோ தட் ஒரு ஹெல்த் செட் பேக் வந்துருச்சு அப்படின்னா, இது ஏன் 60 வயசில் இருக்கவங்க இவ்வளோ கான்சியஸாக சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஹூ இஸ் கோன் டு டேக் கேர் ஆஃப் யூ? உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் சில்ட்ரன் பார்த்துக்கலாம் இஃப் யூ ஆர் யங். ஆனால் நீங்கள் வந்து லெட்ஸ் சே யூ ஆர் 60, ஈவன் எபோவ் 40, 50, 55 இயர்ஸ் ஓல்டு. உங்கள் சைல்டுடைய பீக் எஜுகேஷன் டைம் அப்போ தான் இருக்கும், இல்லாட்டி அவங்க கெரியரில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தால் யார் பார்த்துக்குவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹூ ஹாஸ் டைம் டு டேக் கேர் ஆஃப் யூ? அதை யோசிக்கணும். ரெண்டாவது, அஃப்கோர்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் மணி. மைனர் செட் பேக்னா மணி பெரிய விஷயம் கிடையாது, சின்ன அமௌண்ட் தான் செலவு பண்ண போகிறோம். லெஸ் தேன் 1 lakh or 2 lakhனே வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஆனால் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தால் ஒரு நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கே அது போர்டன் தான். அது சரிங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்கிறது அது தனி, அது வேறு விஷயம். பட் இருந்தாலுமே நான் சொல்கிறேன், மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தால் ஃபினான்ஷியல் பேர்டனும் இருக்கும், உங்களுக்கு டைமும் செலவாகும். உங்களுடைய கேர் கிவர் யாருன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப கான்சியஸாக இருந்து நீங்கள் சாப்பிடுங்க. டேஸ்ட்டுக்காக சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டயபெட்டிஸ் இருக்கும், ஒரு பிபி இருக்கும். இந்த டைமில் போய் நான் டேஸ்ட்டாகவும் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அதுவும் நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ட்ரை டு பி வெரி கான்சியஸ் அபவுட் வாட் யூ ஆர் ஹேவிங், அட்லீஸ்ட் ஆஃப்டர் யூ ஆர் above 60. நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் விரும்பி சாப்பிட்றத சாப்பிட்லாம், அதுவே கம்மி பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் வென் யூ ஆர் யங், ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ்க் யூ டு ஸ்டாப் ஹேவிங் டேஸ்டி ஃபுட். அதனால் அல்டர்னேட்டிவாக ஹெல்த்தியாக என்ன இதையும் நான் சாப்பிட்றேன், நான் ஹெல்த்தியாக என்ன சாப்பிட்றேன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, அதை கன்சியூம் பண்ணுங்கள். ஐ திங்க் திஸ் இஸ் அ வீடியோ ஐம் மேக்கிங் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஏன்னா நிறைய பேரை அவங்கள பார்க்குறேன் நான். சரி, இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது நிறைய யங் அண்ட் ஓல்டு நிறைய பேர் பார்க்குறோம் நம்ம. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்னென்னு பார்த்தோன்னா, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஹெல்த்தியாகவே இருப்பாங்கன்னு நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் வை ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வீடியோ. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கவர்ட் எவ்ரி திங் தட் ஐ வாண்ட் டு சே. முன்னாடியே சொன்ன மாதிரி எதுவும் அஜெண்டா கிடையாது இந்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸில் உங்களுக்கு முடிஞ்ச ட்வீக்கை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ தட் you will live your family members will live a long life, you will live a very long healthy life. That is it. ஒரு வேளை ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் பண்ணும், இன்சூரன்ஸ் டொமைன்லையோ ஃபினான்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ணணும் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு இது மாதிரி ஃபிலாசபிக்கலாக ஆனதுக்கு காரணம் நிறைய பேர்கிட்ட பேசுனதுனால தான். இன்னொன்று கூட நான் சொல்கிறேன், ஐ வாண்ட் டு மேக் அனதர் வீடியோ. முன்னாடியே நான் பண்ணியிருந்தேன். நான் சில்ட்ரன்லாம் வந்து நிறைய மொபைலில் இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது இதெல்லாம் பார்க்குறது நான் யோசிச்சுட்டு நான் கவலைப்படுவேன் நான். ஏன்னா ஐ டோன்ட் நோ அவ்வளோ ஸ்க்ரீன் டைம் சைல்டுஹுட்லேருந்தே இருக்கும் போது அவங்க ஃப்யூச்சரில் அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அவங்க கண் வந்து எஃபெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிலாம் நான் யோசிப்பேன் நான். ஸோ ஐ வாண்டட் டு டூ சம் இனிஷியேட்டிவ் வேர் ஐ வாண்டட் டு என்கரேஜ் பேரண்ட்ஸ் டு மேக் சில்ட்ரன் ரீட் புக்ஸ்
த ரியல் ஃபிசிக்கல் புக்ஸ். ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். ஸோ அது ஒரு பார்ட்டாக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணும்போது நம்ம வில் பிகம் மோர் ஃபிலாசபிக்கல் இன் நேச்சர். ஸோ அதனால தான் நான் ஃபுட்டும் நல்லா சாப்பிடுங்கன்னு நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.